இன்னும் 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் குழந்தைய நான் நடக்க வச்சிருவேன். என் பேர் சாந்தி, என் பொண்ணு பேர் ஐஸ்வர்யா. எனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. 17 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வீட் சைடு இந்த மாதிரி குறை இருக்குன்றது என்கிட்ட சொல்லல. ஸ்பெஷல் சைல்டுனா என்ன அதெல்லாம் இனிமே எதுவுமே தெரியாது எனக்கு. குழந்தைக்கு தலை நிக்கலன்னும் போது எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூட்டு போனோம். அது இங்க பார்க்க முடியாதுங்க, நீங்க சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் பாருங்க அப்படின்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது அவங்க குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கு, குறைபாடு இருக்கு. 2-3 வயசு இருக்கும்போது நான் இங்க வந்தேன். பேபி ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு எல்லாம் செக்அப் பண்ணோம். இவளுக்கு சிறுமூளை வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. மெடிசன் வந்து எழுதி கொடுத்தாங்க அந்த டாக்டர். அது 2 சிறப்பு ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய் கிட்ட இருக்கும். அதுவே எங்க வீட்டுல எனக்கு வாங்கி கொடுக்கல. ஒருவேளை அந்த மெடிசன் கண்டினியூவா கொடுத்துருந்தா என் பொண்ணு இப்ப நடந்திருப்பாளா என்னன்னு தெரியல. அப்புறம் ஸ்கூல்ல சேர்த்து 5th வரையும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சாங்க. எனக்கு அந்த பிசியோதெரபிக்கு போற இடத்துல கேரளா ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடைச்சாங்க. 3 வருஷம் அங்க ட்ரீட்மெண்ட். தம்பி படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தம்பி ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. அப்பதான் லைஃப்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. தம்பி கூட இருக்கும்போது அந்த ஒரு இது தெரியல. எல்லாமே அவன் தான் பண்ணான். வெளியே வந்து நானா தனியா போகும்போதுதான் இனிமேல் வந்து எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடணும். பப்ளிக்ல ஒரு சில பேர் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. நம்ம பஸ் ஏறும் போது இறங்கும் போது ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் வெளியே கூட்டு வரீங்கன்னு தெரியல, அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. முட்டுக்காடு போயிட்டு இருக்கிறோம். முட்டுக்காடுல வந்து ஹைட்ரோதெரப்பி, பிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, கார்டனிங், டைலரிங். இப்போ இந்த முதலமைச்சர் கோப்பைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் ஸ்போர்ட்ஸுக்கு. நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்களோட உதவிலே நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைய ஸ்பெஷல் ஸ்கூல்ல விட்டுட்டு நான் அங்கேயே வேலை செஞ்சேன். அப்பா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாரு, 2வது கல்யாணம், ஏன்னா எங்களுக்கு அப்புறம் உன்னை பாக்கிறதுக்கு யாருமே இல்ல, உன்னை 2வது மேரேஜ் வேணா செஞ்சு வச்சுட்டுமா அப்படின்னு கேட்டேன். அப்பா கிட்ட ஒரே ஒரு எனக்கு என்னோட லைஃப் விட என்னோட குழந்தைய தான் நான் என்னோட முக்கியம். குழந்தை இப்படி இருக்குன்றதுக்காக அவங்க விட்டுட்டாங்க. அவங்க முன்னாடி என் பிள்ளைய நான் எப்படி மேல மேல கொண்டு வந்து அவளை ஒரு பெரிய ஆள் ஆக்கணும்ன்ற ஒரே குறிக்கோள்ல தான் இருந்தேனே தவிர, பொண்ணை நான் ஆசிரமத்துல சேர்த்தோ இல்ல மத்த எங்கேயாவது எடுத்துட்டு போய் விட்டதுக்கு அப்புறம் நான் அப்புறம் உயிரோட இருந்து பிரயோஜனமே இல்லை. இருக்கிறதே அவளுக்கோசரம் தான். எங்க தெருவுல வந்து எல்லாரும் மேரேஜுக்கு போவாங்க. எல்லாம் கூடும்போது அவளை விட்டுட்டு தான் வாயேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவளை விட்டுட்டு வரமாட்டேன். ஏன்னா அவளோட சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட ஆசை எல்லாமே அவளை பாத்துக்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்தேன். டாக்டர்ஸ் வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி அப்படின்னாங்க. ரத்த சொந்தம்ன்றனால இப்படி ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க அப்பா அம்மாவும் சொந்தம் தான். அத்தை பையன் பொண்ணு இப்படிதான். பிள்ளைங்களை கூட கூட்டிட்டு போங்க, பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாட வைங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன், உள்ள வச்சு பூட்டிட்டு வெளியில போறது. நம்ம பிள்ளைங்களை வெளியில கூட்டிட்டு போனா யார் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நினைக்காம 4 இடத்துக்கு கூட்டிட்டு போனாவே நம்ம குழந்தைங்க நல்லா முன்னேறுவாங்க. நம்ம பிள்ளைங்களை மறைச்சு வச்சுட்டு நம்ம வெளியே போறதுல நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் வரப்போறது கிடையாது. இந்த அவார்டு வந்து எனக்கு ரொம்ப புதுசு. எங்களை தேடி அவங்க வந்து அவார்டு கொடுக்குறன்றது ரொம்ப பெரிய விஷயம். எங்களுக்கு இன்னும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த லெவலுக்கு இன்னும் நம்ம போகணுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்பெஷல் மேம் அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.